அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத பலன்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்களே, ராசிநாதனாகிய செவ்வாய் ராசிக்கும் 6ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று 12ஆம் இடத்திலே அமர்ந்து தன் ராசிக்கு 2, 5க்குரிய குரு பகவானால் பார்க்கப்பட்டு சுபத்துவம் பெற்று சுபத்துவம் அடைந்த அந்த ராசிநாதனாகிய செவ்வாய் தன்னுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதன் மூலமாக 3ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இடம் புனிதப்பட்டு நல்ல தன்மைகளை பெறக்கூடிய நிலையிலே ராசிநாதன் நல்ல பலன்களை இந்த ராசிக்கு வழங்குகிறார். ராசிக்கு 2, 5க்குரிய குரு பகவான் 8ஆம் இடத்திலே அமர்ந்து ராசிநாதனை புனிதப்படுத்தி சுப விரயஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்ப்பதன் மூலமாக பணத்தையும் கொடுத்து சுப விரயங்களையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிலையிலே குரு பகவான் இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் சுகஸ்தானமாகிய வீடு, சொத்து, வண்டி, வாகன சுகங்கள் இவற்றை பார்ப்பதன் மூலமாக நல்ல பலன்களை வழங்குகிறார். சனி பகவானோ 3க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்று 5லே அமர்ந்து 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். சனி பொதுவாக பார்க்கும் இடங்களுக்கு தடைகளை செய்து பிறகு நன்மையை செய்வார். ஆனால் அவர் சுபத்துவம் மிகுந்த குருவனுடைய சாரத்திலே அவர் செல்வதன் காரணமாக ராசிக்கு நல்ல பலன்களையே வழங்குவார். அதே வேளையில் சுக்கிரன் 10 மற்றும் 11ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்று நல்ல நிலையிலே ராசிக்கு நன்மையான பலன்களை வழங்க உள்ளார். அதே வேளையில் கேது பகவான் 10ஆம் இடத்திலே அமர்ந்து நல்ல பலன்களை ராசிக்கு மேலும் வழங்குவார். சூரியனோ புதனோ ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமர்ந்து ஆட்சி பலம் பெற்ற அந்த புதன் சூரியன் 10, 11க்குரியவுடன் இணைந்து நல்ல பலன்களை ராசிக்கு வழங்க உள்ளார். ராகு பகவானோ 4ஆம் இடத்திலே இருந்து குருச்சாரம் பெற்று அவரும் நல்ல பலன்களை வழங்குவார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.